சி நான் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணேன் ஒன்றுமே சொல்லிட்டா. நான் இன்றைக்கி எனக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆஸ் ஐ வாஸ் ஸ்டடிங் 11வது படிக்கிறேன். ரீசெண்டாக ஆஃப் எழுதியில் எல்லா எக்ஸாம்ஸ் கரெக்டாக எழுதிட்டேன். பட் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் தப்போம். ஆனால் இப்போ என்னென்னா எனக்கு வந்து 2 கோல் இருக்குது. ஒன்று உறுதியாக வந்து இப்போ வந்து சிஎஸ் ப்ராக்டிக்கல் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஃபினிஷ்டு 5 எக்ஸ்பெரிமெண்ட், இன்னும் ஒரு 5 இருக்குது. எல்லாமே கோடிங் தான். அது எழுதுறதுக்கு சோம்பேறிதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன் இப்போ இந்த வீடியோலாம் எடுக்கிறோன்னா இது ஒரு புது மோட்டிவாக இருக்குது. எனிவேஸ் சந்தோஷ், நான் இது உனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஜேஇன்றது நாட் எ சிம்பிள். பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் approximately 15 lakh students sacrificing their time, money and enjoyment, all the things அவங்க வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி எழுதுகிற ஒரு எக்ஸாம் தான் ஜேஇ. அந்த ஜேஇ எக்ஸாம் வந்து ஒரு சொல்கிறது லைஃப் சேஞ்சிங் ஒரு எக்ஸாம்னு சொல்லலாம். பட் நாட் ஜேஇ இஸ் லைஃப் இஸ் ஒன் ஆஃப் த வே டு அச்சீவ் சக்ஸஸ். நீ தான் சொல்லணும், இந்த 2 வருஷம் கஷ்டப்பட்டுட்டுனா அடுத்த ஒரு 6 வருஷம் உன்னோட லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 2 வருஷம் கஷ்டப்படலாம், அதுக்கப்புறம் வர எல்லாம் ஃபேஸ் பண்ணதையும் நீ தான் ஃபேஸ் பண்ணணும். நான் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணேன். இப்போ வந்து மணி 10:14 ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் கைத்து சாயுது. ஸோ ஜேஇன்றது நாட் அ சிம்பிள், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு ஜோக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஜேஇ. பட் பி சீரியஸ். 300 marks, totally 75 questions out of 54 sir. 50 questions I will be solidly correct. Maybe 25 question choice, but not at all the choices. எதாவது நம்பிட்டு இருக்க முடியாது. I will be true to myself that I will be attending all the 75 questions. சொல்கிறதுக்கு பேராசை மாதிரி தெரியலாம், பட் அதான் உண்மை. அதுதான் நானும் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு எனக்கு அதை ஒன்று தான் பிளான் இருக்குது. ஸோ இது வரை எனக்கு கேமரா குவாலிட்டி ஐஃபோன் மாதிரி இருக்குன்னா நான் காமெடி. ஸோ தட் நான் இது வரைக்கும் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பேச வந்தேன்னா இதை பற்றி தான். இது டைரி 2024 டைரி. இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து ஏத ஆரம்பிச்சிருக்கேன். அது நான் எனக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்த்தேன்னா இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நான் இந்த வருஷம் நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நானே பார்த்து படித்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக இந்த டைரி ஸ்டார்ட் பண்ணதே வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் எவ்வளோ வந்து மொபைலை தவிர்த்துட்டு ஹார்ட் காப்பியாக வச்சுக்கலாம். நான் மொபைலில் வந்து ஒரு 3 மந்த்தாக எழுதியிருந்தேன் டைரி. பட் அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டேன், மொத்தம் போயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ பிரச்சனை இல்லை. என்ன எழுதியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் படிக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் டைரி. No, I always be motivated to something but always quit. That's correct. When I can't do myself so difficult but I can achieve my this. I am writing the diary 8:09 PM 21 January. Sorry guys, 21 நாள் ஆச்சு எனக்கு இந்த வருஷம் பிறந்து 21 days ஆகிருக்கு எனக்கு இந்த டைரின்னு ஒன்று போட்டு எழுதுறதுக்கு. But it will be the next year, but it will be the every try is a first addict out ourselves and something like that. And good thinking. நான் இதில் வந்து என்னை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து எழுதியிருப்பேன். அது வந்து நாட் ரியலிஸ்டிக்காக இருக்காது படித்தா. அண்ட் டோன்ட் ப்ராப்பர்லி ஐ ஆம் ஜஸ்ட் வேஸ்டிங் மை டைம். அது எனக்கு எப்பவுமே தெரியும். அண்ட் ஐ எம் ஜஸ்ட் passing my time. I don't know, but tomorrow is the model practical exam.
ஓ! அன்னைக்கு வந்து எனக்கு மாடல் ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்திருக்கு. அந்த புலம்பலெல்லாம் இங்க தள்ளி வச்சிருக்கேன். I know sometimes many times I bad wrong being positive man is difficult so I started writing a diary. கரெக்ட். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயெல்லாம் போட்டு வச்சுக்க முடியல. அன்னைக்கு இதுவே அன்னைக்கு வந்து தட்டி தள்ளணும். இதை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது டிசம்பர் 31, 2024. 2025 எனக்கு வந்து முக்கியமாக 3 கோல் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜேஇ ஃபினிஷ் பண்ணணும். செகண்டு 11th மார்க். தேர்டு 12th மார்க். ஜேஇக்கு 2 அட்டம்ப்ட்டு, 11th 12th 2 எக்ஸாம். எல்லாத்துலேயும் தட்டி தெரிய விடுறது மட்டும்தான் என் உண்மையான இதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன், எப்படி எப்படியோ நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடலாம், என்னென்னமோ பண்ணிட்டு இருந்துக்கலாம். இதுக்கு மேலே நான் மட்டும்தான், எவனாலும் வந்து என்னை தடுக்க முடியாது. ஓகே, ஒரு புது ட்ரை. லெட் மீ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். யூ கேன் நோ I wasted a lot of time by only scrolling reels. I realized that I make some mistakes in YouTube. It's wasting of time. But I could not quit as well as even though I will go with 1 month consistency, I will be ready. I will be go. How should I tell? Like that, I will be followed that one month I followed, so I quit this. Abdin, like that mindset was developed in my mind. So I initially wanted to stop that mindset and don't expect for the result. Progress is the matter that seeks you to good place. Okay, ஒரு நாளைக்கு இங்கிலீஷில் பேசுறது ஒரு நல்ல விஷயம்தான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணதும் நல்ல விஷயம்தான். ரெக்கார்ட் பண்ணி பேசுவோம்னா பண்ண போகிறானுங்க, தலையாக வெட்டிட போகிறானுங்க. See, plain background. Activate அந்த ஸ்லீப் பண்ணுறது 2வது விஷயமா எனக்கு இப்போ பண்ணுறது. ஃபஸ்ட்டு திங், ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணியே ஆகணும் கைஸ். இதுக்கு மேலே வந்து 50 ரீசன் சொல்லிவிட்டு நம்ம ப்ளேம் பண்ணுறது நமக்கு மட்டும்தான் பிரச்சனை. சரிங்களா? நான் நிறைய பார்த்துட்டேன். இதெல்லாம் இப்படி தான் தெரிஞ்சிச்சு. லைஃப்பில் ஒன்று மட்டும்தான் வந்து மாறாமல் இருக்குது, தட் ஸ்டடீஸ். அதை வந்து உருப்படியாக பண்ண போகிறேன். இல்லை கொசு கடி இருக்கா? செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இது நான் நிறைய வாட்டி எழுதியிருக்கேன். இந்த டைரியில் 10-15 இடத்துல வந்திருக்கும். அப்புறம் நல்ல ஃபிக்ஷன் கதெல்லாம் வரும். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச தாட்ஸ்லாம் வந்து எழுதி வைப்பேன். மணி மேக்ஸ் எவ்ரி திங். ஐ எம் த காட், ஐ எம் த ஒன்லி டிசைட் ஐ வில் கோ அப்படின்னு சும்மா காமெடியாக நான் எழுதி வச்சுருப்பேன். நிறைய நடந்துக்குதுடா, என்ன சொல்லுறது. ஏன் என் கைக்கு இப்படியே போகுதுன்னு எனக்கே தெரியல. I usually a very lot. முடிக்கிறேன், தட்டுறேன், தூக்குறேன். திங்க் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் இதை டெய்லியும் வீடியோ எடுத்தால் கூட பரவாயில்ல. நீ ஜாயின் I want this confidence through the year. I believe you can do it too. Everything can be done by putting your efforts. So don't give up any day. என்னென்னைக்கெல்லாம் நீ தோக்குறன்னு நினைக்கிறோம் அன்னைக்கு நீ ஸ்க்ராட்ச் ஒரு நாளும் டே 1 ஆரம்பி. அந்த ப்ரொக்ரெஷனை விட்டுறாத. நம்மளால் தோத்துட்டே இருக்கோம், நம்மளால் முடியாதுன்னு சொல்லி விட்டுறாத. எப்போ நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியோ 0லேருந்து ஆரம்பி. மறுபடியும் 0 ஆரம்பி. ஒன் டே விட மாட்டேன். அந்த 0லேருந்து ஆரம்பிச்சதை கண்டினியூ பண்ணிகிட்டே போ. அந்த நாள் வர வரைக்கும் யூ கேன் டூ இட் ஃபார் அன்டில் யூ கேன் அச்சீவ் தட். ஓகே,
உன்னால் முடியும்டா. நிறைய நான் என்ன பண்ணேன் தெரியுமா இந்த 2024 ஓவர் திங்கிங் அந்த சொல்லத்தோட ஏகப்பட்டது நினச்சி இதெல்லாம் நடக்குமானே தெரியாது. அதெல்லாம் உட்காந்து நினச்சிட்டு இருக்கும் பார்த்தியா, அவங்க நினைக்கிறேன் நான் வேஸ்ட்டு. ஸோ நான் இந்த வருஷம் இந்த தப்பு பண்ண மாட்டேன்னா என்ன தப்பு தெரியுமா சொல்லுவேன், தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாது. ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் வாழ்க்கையில் பாதி பிரச்சனை இருக்கிறத இப்போதைக்கு என்ன நடக்கோ அது மட்டும் நினை. அதே மாதிரி மொபைல்ன்றது ஜஸ்ட் ஃபார் மொபைலாக மட்டும் பாரு. இட்ஸ் கேன் பி ரிலேட்டட் டு லைஃப். பட் அது இல்லாமல் இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, இருக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணது? என் வாய்ஸ் இப்போ கேட்குதுல, இந்த வாய்ஸே எனக்கு வித்தியாசமாக கேட்குது. பட் ஏன் தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ தட் நான் நிறைய வச்சுனேன், நிறைய விஷயம் ஒரு வாட்டியும் நான் வந்து கஷ்டப்பட்டு இங்கே ஏறி இருக்கேன் காய்ஸ். மை லைஃப் சேஞ்சிங் டே அட் த 10:42 PM. நெக்ஸ்ட் டே ஐ ஷுட் கம்ப்ளீட் மை 2.9 சாப்டர். இட் வில் பி எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஜேர்னலாக நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஒரு எந்த ஒரு விஷயமும் இம்பாசிபிளே கிடையாது. ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண நான் February, March, April, May இந்த 4 மாதத்தை விட்டு ஜூன்லேருந்தே எதை ஆரம்பிச்சிருவேன்னா அந்த 5 மாதம் நான் புரியும் தான். இப்போலாம் ஐடியா வரல எனக்கு. வில் பி எம்டி மைண்டடாக இருந்துச்சு கைஸ். உண்மையிலே ஜெய் ப்ரிப்பரேஷன் நம்மளால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. முடித்ததுன்னு முடியும். கை தொழிது என்னன்னு தெரியல, நான் ஒரு மாதிரி ஃபேஸிங் லைக் தட் யோசிச்சதே திரும்பி இருக்குது. இது தப்பாக இருக்குது. இப்போ தான் இதை நோட்டீஸ் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் வீடியோ பேசும்போது தான் ஐ கேன் நோட்டீஸ் தட் மிஸ்டேக் ஐ கேன் டூ இன் மை லைஃப். நான் இதெல்லாம் எவ்வளோ எழுதி வச்சு சிக்கனமாக வச்சுருந்தேன். ஆக மொத்தம் கடைசியில் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே பண்ணாது என்ன இருக்காதீங்க. உங்களால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. யூ கேன் டூ இட், யூ கேன் அச்சீவ் இட் until you become the good scorer. Cheers.